வெஜ் சீரிஸ் எபிசோட் 7ல் இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயம் 5 பச்சை மிளகா 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 400 கிராம் காளான் மஷ்ரூம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீட்டாக வாஷ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் சோனா மசூரி அரிசி ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடகட்டினது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் மிளகு பொடி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் ஸ்டீம் எல்லாம் இறங்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காளான் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தேஜஸ் கிச்சன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.